ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆனர். சட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டையும் நாட்டோட குடிமக்களையும் வழிநடத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. ஆனா அந்த சட்டமே சில சமயம் ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உலகின் சில நாடுகள் இருக்கிற சில வினோதமான சட்டங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிஜமாவே அசந்து போயிருவீங்க. அப்படிப்பட்ட சில நாடுகளோட சில வினோதமான சட்டங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுற சுவிங்கத்தை ஒரு நாட்டை தடை பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழர்கள் அதிகமா வசிக்கிற சிங்கப்பூர்ல தான் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் எப்பவுமே தனது நாட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்க விரும்புறதுதான் இதுக்கு காரணமாம். நம்ம வேற எந்த நாட்டுல இருந்தோ சிங்கப்பூருக்கு சுவிங்கத்தை கொண்டு கூட போக முடியாது. ஏர்போர்ட்லயே உங்களை லாக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ஒரு சில நேரம் நம்ம பிறந்தநாளையே நம்ம மறந்துடுறோம். ஆனா சமோனா அப்படிங்கிற நாட்டுல நம்ம மனைவியோட பிறந்தநாள ஒரு வேளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயில் தண்டனை தானா. சமோனா நாட்டுல தன் மனைவியோட பிறந்த நாளை மறக்கிற கணவர்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு சட்டம் இருக்கான். இந்த மாதிரி பல கணவர்கள் ஜெயிலுக்கும் போயிருக்காங்களாம். ஒருவேளை இத்தாலி நாட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பீச்சுக்கு போகும்போது உங்க செருப்புகளை நீங்க கார்லயே கழட்டி விட்டுட்டு போயிருந்துங்க. ஏன்னா இத்தாலியில பீச்சுக்கு செருப்புகள் போட்டு வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. இத்தாலியில பெரும்பாலான மக்கள் ரப்பர் செருப்புகளையே பயன்படுத்துறதுனால பீச்சுக்கு வந்து காலை நினைச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரமான ரப்பர் செருப்புல நடக்கும்போது ஒரு சத்தம் வருதான். அந்த சத்தம் அங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் பிடிக்காதான். அதனாலேயே பீச்சுக்கு யாரும் செருப்பு போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சு அதுக்கு ஒரு சட்டமும் போட்டிருக்காங்க. மிலன் நாட்டோட அரசாங்கம் தனது நாட்டு மக்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்க விரும்புதான். அதனாலேயே மிலன் நாட்டு மக்கள் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருக்கணுமா. மக்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணுமா. அதை யாராவது மீறினாங்க அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்களாம். இந்த ஃபைனை கூட விடுங்க, சாவ வீட்டுல கூட சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு சிரிக்கிறதா இல்ல அழுகிறதான்னு தெரியல. நம்ம நாட்டுல குழந்தை வயிற்றுல தனிச்சதுல இருந்தே ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே தயார் பண்ண தொடங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேர் தான் வைக்கணும், அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வந்துடும். ஆனா இங்க ஒரு நாட்டுல கவர்மெண்ட் தான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? டென்மார்க்ல தான் இப்படி ஒரு வினோதமான சட்டத்தை பின்பற்றிட்டு வராங்க. குழந்தையோட அப்பா அம்மாவாவே இருந்தாலும் கவர்மெண்ட் தர்ற ஒரு லிஸ்ட்ல இருந்து தான் நீங்க பேரை சூஸ் பண்ணிக்கணுமா. குழந்தைங்களோட பெற்றோர் குழந்தைங்களுக்கு எந்த வினோதமான பெயரையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கறதா இந்த சட்டத்துக்கு காரணமாம்.